நியூஸ் 4 செய்திகள். சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் ரீகல் ஜுவல்லர்ஸ் பிரமாண்ட திறப்பு விழா. சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் பிரபல நகை தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனமான ரீகல் ஜுவல்லர்ஸ் தமிழகத்தில் தனது முதல் கிளையை பிரமாண்டமாய் தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.டி. பிரபாகர் இந்த புதிய கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.டி. பிரபாகர் தனது உரையில், தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், தங்கத்தில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களுக்கு தரமான தங்கம் நியாயமான விலையில் கிடைப்பது அவசியம். மேலும் அமைச்சர் ஆனந்தின் பாதுகாப்பில் இந்த பகுதியும் வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. தமிழகம் வியாபாரத்திற்கு உகந்த மாநிலமாக திகழ வேண்டும். லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத அமைதியான சூழல் நிலவ வேண்டும். அடுத்து வரும் முகூர்த்தத்தில் 25 ஏழை ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்க திட்டமிட்டுள்ள ரீகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வை பாராட்டுகிறேன். அதே வேளையில் நிறுவனத்தின் வருவாயில் ஒரு பகுதியை தொடர்ந்து மக்கள் நலப் பணிகளுக்காக செலவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரீகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சில்லறை விற்பனை விரிவாக்க பிரிவின் தலைவர் கணேஷ், கேரளா மற்றும் கர்நாடகாவை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் முதல் கிளையை தொடங்கியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக புதுச்சேரியிலும் கிளைகள் திறக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் கிளைகளை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் கால் பதித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ரீகல் ஜுவல்லர்ஸ் தனது நிறுவனத்தில் தயாரிக்கும் நகைகளை நேரடியாக விற்பனை செய்வதால் வாடிக்கையாளர்களுக்கு தரமான நகைகளை குறைந்த விலையில் வழங்க முடியும். மேலும் தங்கத்தின் விலையை மாற்ற முடியாது என்றாலும் செய்கூலி மற்றும் சேதார கட்டணங்களில் மாற்றம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு சலுகை வழங்கப்படும். அடுத்து வரும் முகூர்த்த காலத்தில் 25 ஏழை ஜோடிகளுக்கு ரீகல் ஜுவல்லர்ஸ் சார்பில் இலவசமாக திருமணம் நடத்தி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ளதைப் போல தமிழகத்திலும் எதிர்காலத்தில் நகை தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்தார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.